வணக்கம், நான் உங்கள் அனுமதியா. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் உங்கள் குழந்தையுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல் அண்ட் பிஹேவியரல் அப்ரோச் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இந்த எபிசோடில் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் நான் பண்ணுறதுனால என் பிள்ளைங்களுக்கு நான் பார்க்க வில்லி மாதிரியே தெரியுறேங்க. என்னை பார்க்கும்பொழுது ஐயோ அப்பா வராரா, டெரர் பீஸு, ஹிட்லரு, அம்மாவா, ரொம்ப சரியான ராட்சசி, சொர்ணாக்கா, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் பசங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குறிப்பாக டீனேஜர்ஸ் மத்தியில். பேரண்ட்ஸுக்கே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ணுறதுனால என் குழந்தைகிட்டேருந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுறதுனால என் குழந்தைகிட்டேருந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு, இதுக்கு என்னங்க பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், தெரப்பி கொடுக்குறோம், பட் இதை கரெக்ட் பண்ண நான் என்ன பண்ணுறது, இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண என்ன பண்ணட்டும்? ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம அப்பா கூடயோ அம்மா கூடயோ நம்ம தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். நைட்டு தூங்கும் பொழுது, இல்லை வீட்டில் மாவாட்டும் பொழுது, துணி மடிக்கும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது, கடைகளுக்கு போகும் பொழுது, ஒரு 1/2 hour 45 minutes உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசியிருப்பீங்க, என்னென்னலாமோ பேசியிருப்பீங்க. இஃப் நாட் பேரண்ட்ஸ், உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட டைம் இருந்திருக்கும், இல்லை உங்களுடைய சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, யாராச்சும் ஒருத்தர் கூட நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனை உங்கள் குழந்தை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அவங்களுக்குன்னு ஒரு டைம், இதுக்குன்னு நீங்கள் டைம் ஒதுக்கி ஒரு ஸ்கெடியூல் போட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லலை. ஒரு ரொட்டீன்னா அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் சமைக்கும் பொழுதோ, இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்கும் பொழுதோ, துணி மடிக்கும் பொழுதோ பக்கத்தில் உட்கார வச்சு அந்த குழந்தை கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது இதை நாட் டிஸ்டர்ப்ட் பர்சனல் டைம்னு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தை கூட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு ஆக்டிவ் லிசனிங் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் டைம். இதை நீங்கள் கிராஜுவலாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். எண்ட் ஆஃப் தி டே உங்கள் குழந்தைங்க தானுங்க, யாரால் மாற்ற முடியும்? ஈஸி. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே மீண்டும் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோடு சந்திப்போம்.